animals by our side, we'll march towards today's victory. Flying high in the sky, fast as lightning, holding their cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Flying high in the sky, fast as lightning, holding their cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Look at this moment, wanna fly so high. கடைசியா நான் கருப்பு கண்ணாடியை சேர்ந்த ஆளு வேண்டைனை பார்த்தேன். அவனுக்கு தொலைஞ்சு போன என் அப்பாவை பத்தி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஆனா வேண்டைன் வேற்று உலகத்துல இருந்து வந்திருக்கான். என் அப்பாவை பத்தின தகவல் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இத பத்தி நான் இசபெல்ல கேட்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா இசபெல் கண்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப வேண்டைன் இங்க வந்துட்டான். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும். ஆனா என்னதான் சொன்னாலும் ரயன் மட்டும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இந்த ஒரு மெக்காடிமோ மெம்பரா அவனுடைய டீம்ல சேர்த்துக்க ஏத்துக்கவே மாட்டேன்ட்டான். அதனால வேற வழி இல்லாம அவன் கூட சண்டை போட நாங்க முடிவு பண்ணிடுவோம். ஒரு மெக்காடோ கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும். நாங்க நினைச்சபடி சண்டை ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். நான் எதுக்காக இசபெல் கிட்ட என் அப்பாவை பத்தின உண்மையை சொல்லுன்னு கேட்டேன். இசபெலுடைய பெண்டன்ட் என்கிட்ட பேசிட்டு இருந்தது. என்னுடைய அப்பாவை பத்தின உண்மைகள். கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அப்படி முறைச்சு பார்க்காத. உன்னுடைய பெண்டன்ட் என்கிட்ட பேசிச்சு தெரியுமா? நீ கூட அந்த குரலை கேட்டிருப்ப. ஆமா, நான் தான் டாக்டர் பிராங்க்லின். நான் தான் இசபெல்லாவோட அப்பா. என்ன? டாக்டர் பிராங்க்லின்? அப்படின்னா இந்த பெண்டன்ட் இசபெல்லுடைய அப்பாவா? எனக்கு புரிஞ்சிருச்சு. இது ஸ்பீக்கர் தானே? இந்த பெண்டன்ட் வழியா தான் நீ உங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கியா? அது என் அப்பா இந்த பெண்டன்ட்குள்ள தான் இருக்காரு. கரெக்டா சொன்னமா. துரதிருஷ்டவசமா ஃபைனல் வார்ல நான் என்னோட உடம்பை இழந்துட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி தான் உயிர் வாழ முடியும். இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்ல விஷயத்துக்காக எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. உயிர் வாழ்றதுக்கு இதுதான் சுலபமான வழி. இந்த ரகசியம் ரெட் ஹோக்கு தெரியாது. அதே மாதிரி கருப்பு கண்ணடிக்கு இந்த விஷயம் தெரியாது. எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்திருக்கு டாக்டர். நீங்க என் மனசை தொட்டுட்டீங்க. டாக்டர் பிராங்க்லின் உயிரோட தான் இருக்காரு. என்ன இதெல்லாம்? நீங்க இப்படி ஒரு சின்ன பெண்டன்ட்குள்ள வாழ்றதை என்னால ஒத்துக்கவே முடியாது. ஜேசன், அந்த மாதிரி பெண்டன்ட்டை மறைச்சு பார்க்காத. என்ன? இல்ல நீ சொல்ற மாதிரி நான் ஒண்ணு அதை மறைச்செல்லாம் பார்க்கல. ஜேசன், நீ என்ன சொல்ல வர? எதுக்காக நீ இப்படி அதிர்ச்சி அடைஞ்சு பேசுறேன்னு புரியல. நிஜமாவா? ஜேசன், கவனமா இரு. நீ அவகிட்ட உங்க அப்பாவை பத்தி கேட்டுட்டு இருக்க. சரி இது பாரு எவன் தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாத, புரியுதா? வந்த விஷயத்த மறந்துட்டு நீ ஏதோ பேசிட்டு இருக்க. வேலையில கருத்தாரு. அதுதான் உண்மை. சரி நாம அந்த விஷயத்த பத்தி இந்த இடத்துல பேசுறது நல்லா இருக்காது. இது ஒரு பொதுவான இடம். டாக்டர் சரியா தான் சொல்றாரு. யாரும் தொந்தரவு பண்ணாத இடத்துல வச்சுதான் நாம இந்த விஷயத்த பத்தி பேசணும். தொந்தரவு இல்லாம பேசணும்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு. பரவாயில்ல, இந்த இடமும் நல்லா தான் இருக்கு. ஒரு சமயத்துல இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு எதிரியா இருந்தாங்க. எனக்கு புரியுது, கஷ்டமா தான் இருக்கு. என்னது? இந்த சிஸ்டம் மூலமா என்னோட ஞாபகங்களை எந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு தெரியல. இருந்தாலும் முயற்சி பண்றேன். சரி, இது நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. ரெட் ஹோக்கும் ப்ளூ லேண்டுக்கும் நடுவுல மிகப்பெரிய யுத்தம் நடந்துச்சு. நாங்க எங்க தாய்நாட்டை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு எங்க இருந்தோ உன்னோட அப்பா மிஸ்டர் KS எங்க உலகத்துக்குள்ள வந்தாரு. அவர் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும்.
திடீர்னு எங்க ரிசர்ச் லேபுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த ஒரு மனிதனை நான் பார்த்தேன். ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அவர் வேற உலகத்துல இருந்து இங்க வந்திருக்காரு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவர் ஒரு மனிதன். அப்படின்னா அவர்தான் என்னுடைய அப்பாவா? ப்ளூ லேண்டுக்கும் ரெட் ஹவுக்கு நடுவில் நடந்த யுத்தத்துல ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமான முறையில உங்க அப்பாவை எங்க உலகத்துக்குள்ள அனுப்பி வச்சிருந்தாங்க. அது துரதிருஷ்டம் தான் சொல்லணும். எப்படியோ அவரும் எங்க உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், நாங்க அந்த யுத்தத்துல தோத்துட்டோம். அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். என்ன சொல்றீங்க? நீங்க தோத்துட்டீங்களா? ஆமா, அந்த நேரத்துல சண்டை ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. நான் ரகசியமா மெக்காடிமோஸை காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க எங்களை பத்தி தான் பேசுறீங்களா என்ன? அந்த நேரத்துல தான் நான் என்னோட ஆராய்ச்சியை ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் யுத்தத்துல கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சேன். சொல்லி வச்ச மாதிரி அந்த நேரத்துல மிஸ்டர் கே அங்க வந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் மிஸ்டர் கே ஒரு புத்திசாலியான விஞ்ஞானிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு கார் ரேசரா இருந்தார். அவர் மெக்கானிமஸை கரெக்டா செயல்படுத்தினாரு. எல்லாத்தையுமே காரா மாத்தினாரு. சில நொடிகள்ல என்னோட மொத்த பிரச்சனையும் சரியாயிடுச்சு. மிஸ்டர் கே மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா அதெல்லாம் நடந்திருக்காது. மெக்கானிமோவை செயல்படுத்தி இருக்கவே முடியாது. அப்படின்னா என்னுடைய அப்பா ஜேசன் அப்பதான் எங்களை உருவாக்குனாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவரால் நாங்க உயிரோட இருக்கோம். என்னால இத நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி நான் மிஸ்டர் கேவ பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஜேசனோட அப்பாவா நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, எங்களுக்கு கூட அது ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அப்படியே கிட்டத்தட்ட நாம சகோதரர்கள் ஆயிட்டோம்ல. உண்மைதானே? ஏய், கொஞ்சம் பொறுமையா இருங்க. முக்கியமான வேலைகள்லாம் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதாவது விஷயம் எங்க அப்பா திடீர்னு காணாம போனது. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இப்ப என்னடா அவரு வேற்று உலகத்துல இருக்காரு, உங்களை உருவாக்குனதே அவர் தான் சொல்றீங்க. இத பெருசா எடுத்துக்காத. சரி சரி. ஆமா, கடைசியா என்னதான் ஆச்சு? அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த நான் சொல்றேன். மெக்காடிமோ சுத்தி இருந்தாங்க. யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ப்ளூ லேண்ட் ரெட் ஹோமும் பின் வாங்கிட்டாங்க. அமைதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில அவங்களுக்கும் அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. என்னது? வந்ததுக்கு அப்புறம் ஒரு சண்டையே நின்னு போச்சுன்னு சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ரெண்டு பக்கமும் வித்தியாசமான ஐடியாஸ் எல்லாம் ஏற்பட்டுச்சு. மெக்காடிமோஸை என்ன பண்ணணும்னு யோசிச்சாங்க. இத பத்தி ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். ஆமா, நீ ரெட் ஹார்ஸ் தானே சொன்ன? அவங்க ஒரு நகரத்தை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னல. அதுக்காக தான் மெக்காடிமோவுடைய சக்தியை பயன்படுத்தணும்னு நினைச்சாங்களா? ப்ளூ லேண்ட் பொறாம பிடிச்சவங்க. மெக்கானிமஸ் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. நாங்க இருக்கவே கூடாதுன்னு நினைச்சாங்க. அப்பதான் எங்களுக்கு காவலா இருந்தார். அவர் தான் மெக்கானிமஸை காப்பாத்தினார். என்னுடைய அப்பா மெக்காடிமோவுடைய பாதுகாவலரா? ஆனா அதுக்கப்புறம் எங்களோட பயம் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் முன்ன பின்ன தெரியாத அந்த கருப்பு கண்ணாடி குரூப் திடீர்னு வந்துருச்சு. சீல லாக் பண்ணிட்டாங்க. மெக்காடிமோஸை தவறா யூஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்படின்னா அந்த குரூப் கண்டிப்பா வேண்டைனா தான் இருக்கணும். அப்படி இல்லனா டீம் காப்ளினா தான் இருக்கணும். ஆமா, நாம கூடிய சீக்கிரத்திலே அவங்களுக்கு பதிலடியை கொடுக்கணும். நான் எல்லா விவரத்தையும் கேக்கிட்ட சொல்லிட்டேன். நான் மெக்காடிமோவை ஒரே அடியா எலிமினேட் பண்ணிடலாம்னு சொன்னேன். எலிமினேட் பண்றதா? ஆனா உன்னோட அப்பா என் கருத்தை ஏத்துக்கவே இல்லை. அவர் மெக்காடிமோவை ஒரு உயிருள்ள இனமாவே முடிவு பண்ணிட்டாரு. அதனால எலிமினேட் பண்ண முடியாது. அந்த நேரத்துல கருப்பு கண்ணாடி மறுபடியும் தாக்குனாரு. அதனால அவரு எல்லா மெக்காடிமோஸையும் 2 டைமென்ஷனல் வேர்ல்டுக்கு மாத்தினாரு.
எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா போங்க, வேகமா போங்க. அவங்கள தாக்குதல் இருந்து பாதுகாக்க தான் அப்படி ஒரு வேலையை செஞ்சார். மெக்கானிமஸ் கிட்ட வேகமா செயல்பட சொன்னார். அதுக்கப்புறம் மிஸ்டர் கேவை தவிர இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, மிஸ்டர் கே கண்டிப்பா பூமிக்கு மெக்கானிமஸோட வந்திருப்பாருன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா அவரோட டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெயில் ஆயிருக்கும். ஏதோ ஒரு கேஸ்ல தான் அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அப்படின்னா அவரு அவசரப்பட்ட எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது ஜேசன். அப்படின்னா அவரு எங்க இருப்பாரு? எனக்கு எப்போ பார்க்கணும். உன்னோட அப்பா என்ன ரொம்ப நம்பினாரு. ஒரு நாள் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. டாக்டர் பிராங்க்லின், இந்த மெக்காடிமோஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ரகசியமா? ரகசியம்? அதுவும் எங்களை பத்தி? இல்ல, நான் இது வரைக்கும் நம்மள பத்தி ஒரு ரகசியத்தை யாருக்கே சொன்னதே இல்லையே. அப்படி என்னதான் அவங்க ரகசியம் சொல்றாங்கங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் நீ பொறுமையா இரு. அந்த நேரத்துல அவர் சொன்ன அந்த விஷயத்தை நான் பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் நான் அந்த ரெக்கார்ட்ஸை தேடிக்கிட்டே இருந்தேன். ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன். அப்பதான் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். அப்பதான் கருப்பு கண்ணாடி கிட்ட எந்த மெக்கானிமஸும் மாட்டலங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி மாட்டி இருந்தா அவங்கள தப்பான முறையில பயன்படுத்திருப்பாங்க. அதனால கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியல. அதை நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அப்படின்னா அந்த கருப்பு கண்ணாடி இதுக்காக தான் மெக்காடிமாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கருப்பு கண்ணாடி அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிக்கணும். ஜேசன் அப்பாவை தவிர அந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியாது. அவரோட அந்த ரகசியமும் காணாம போயிடுச்சு. சரியா சொன்னேன். ஆனா அது அப்படியே விட்டுற முடியாது. மிஸ்டர் கே என்கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னாரு. டாக்டர், மெக்கானிமஸ் காரை யார் கண்ணிலையும் படாம மறைச்சு வச்சது ரொம்ப பெரிய விஷயம். உங்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, மெக்காடிமஸ காரா மாத்தணும்னு நான் சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அப்படியா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா என்னோட பையன் ஜேசனுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். என்னது? என் அப்பா அப்படியா சொன்னாரு? அதுல இருந்து நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் ஜேசன். கண்டிப்பா உனக்கும் அந்த ரகசியத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் இசபெல்ல நான் உங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை சோதிக்கணும்னு நினைச்சோம். ஏய், அவதானே இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்து சேர்ந்த இசபெல். ஏய், அங்க போகாத, அங்க யாருமே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. யாருமே இல்லாத இடத்துல இவ என்ன பண்ண வந்திருக்கா? அன்னைக்கு நாள் முழுக்க உன் பின்னாடியே வந்த விஷயம் உனக்கு தெரியும், அப்படித்தானே? அவ உன்னை வேணும்னு பின்தொடர வச்சான். அதான் அவ திட்டம். சரியா சொன்ன. நான் உன்கிட்ட தனியா பேசுறதுக்காக தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இங்க பாரு, நான் உன்னை விட மாட்டேன். அவன் எங்க போயிட்டான்? யார்கிட்ட விளையாடுறது தெரியுதா? அவன் அடிச்சு தூக்கு. இவன் என்ன பண்றான் பாரு. அதோடய சேர்த்து தாக்கு. நான் இங்க இருக்கேன். ஜேசன், இவனை சும்மா விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இருந்தாலும் உனக்கு ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நீ எனக்கு செஞ்ச. இப்ப என்னோட அடுத்த தாக்குதலை பாரு. Final ability. நெருப்பு கோலத்தை உருவாக்க எல்லாத்தையும் நெருப்பால சுட்டு எரிக்கிறேன். இறுதி தாக்குதல். அணில இருந்து நீ ரொம்ப நேர்மையானவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. பூகம்ப தாக்குதல். ஆமா, இன்னைக்கு அதுதான் நடந்தது.
ஆமா, அதனால என்ன? அதுக்கும் இந்த ரகசியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வீட்டுக்கு போய் பாரு, கொஞ்சம் தூங்கி ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் யோசிக்கும் போது உனக்கே ஒரு சரியான பதில் தெரியும். எது எப்படியோ, ஆ, என் அப்பா மெக்காடிமோ உருவாக்குனது ரொம்ப அற்புதமான விஷயம். அப்புறம் அவங்களால சுலபமா தப்பிக்க முடியும். அவங்க வாழ்க்கையை அவங்களே காப்பாத்திப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இசபெல்லோடய ராயனோடய சண்டை போட்டேன். அந்த கருப்பு கண்ணாடி நம்மள ஜெயிக்க நான் என்னைக்குமே விட மாட்டேன். இந்த விஷயத்தை நீ கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். சரிதான், நான் ஒத்துக்கிறேன். உனக்கு தெரியுமா, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சண்டை போட போறோம். கண்டிப்பா ஜேசன், நாங்க உங்களை நம்புறோம். நான் எப்பவும் ரெடியா இருக்கேன். நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். என்னைய உங்க கூட கூட்டிட்டு போவீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா. நாம இப்ப கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆ? ஆ? என்ன சத்தம் அது? ஏய், அங்க பாரு. ராயன், என்ன இது? இவங்க எல்லாரும் ஸ்டார்டஸ்ட். ராயன், நீங்க நினைக்கிறத விட கருப்பு கண்ணாடி சக்தி வாய்ந்தவன். அதிலும் முக்கியமா பேண்டாய். இந்த தடவை அவங்க ஏதோ புதுசா கொண்டு வந்திருக்காங்க, உதவி செய்யறதுக்காக. நம்மளால அதை பயன்படுத்த முடியுமா? ராயன், நீ நான் எதையும் மிஸ் பண்ண விரும்பல, அவ்வளவுதான். இது ரொம்ப அற்புதமா இருக்கு. சூப்பர் ஸ்டார்டர்ஸ் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோட மதிப்பெண் எவ்வளவு? கூட சீக்கிரத்திலே உங்களுக்கே தெரியும். சரி, உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மெக்காடிமஸோட ரகசியத்தை பத்தி கருப்பு கண்ணாடிக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த ரகசியத்தை இது வரைக்கும் நான் மறைச்சதே இல்ல. அப்படின்னா ஜேசனுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. நாம அவனை பாதுகாத்தாகணும். ஆனா அதுக்கு முன்னாடி, சில காலங்களுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்ததை திரும்ப எனக்கு கொடுத்துரு. ஆ? தாக்குதல்! அவனுக்கு தாக்குதல்! அவனை ஒரே வச்சிரு! இல்ல, ஜாக்கிரதை. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நான் உன்கிட்ட இருந்து மெமரோவை கைப்பற்றினேன். ஆமா, ஆனா அடுத்த தடவை நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அது உனக்கு திரும்ப வேணும்னா நீ இதை கண்டிப்பா எடுத்துக்கலாம். உன்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் ஒண்ணு சேர்த்து, ஓ மெகான்! உன்னோட சக்திகளை காட்டு, நீ யாருன்னு காட்டு. இப்பவே ரொம்ப தாமதமாயிடுச்சு. சீக்கிரமா அதோட கதையை முடிச்சிடு. சரி, ஓகே. நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப கடைசி
தாக்குதல பயன்படுத்துவோம். ரெண்டுத்துல ஒண்ணு பாத்துடலாம். சீக்கிரமா போ. கடைசி தாக்குதல். முழு சக்தியை யூஸ் பண்ணு. ஆர்மி பேக். நம்ம யாருன்னு அவனுக்கு ஒரு தடவை காமி. சீக்கிரமா போ. உன்னோட புது யுக்தியை காட்டு மகாரா. Go! மகாரா, உனக்கு என்ன ஆச்சு? நான் இப்ப மொமோருவை திரும்ப எடுத்துக்கிறேன். தாராளமா எடுத்துக்க. அவனை வச்சு என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. மெமாரு திரும்ப வந்துரு. இனிமே நமக்குள்ள எந்த விரோதமும் இல்லைல்ல? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நல்ல விஷயம். இது இப்போ உன்னோட முறை டொனாட்டோஸ். எது வேணாலும் சொல்லுங்க சார். நீங்க என்ன சொல்லணும்? நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நான் உன்னை இங்கிருந்து வெளியே அனுப்பலான்னு இருக்கேன். டேமிங் ஆன். டொனாட்டோஸ், இப்ப நீ கருப்பு கண்ணாடியோட ஒரு ஆளாயிட்ட. ஆமா, நான் உங்க அடிக்கிறேன். Right, we'll all spread out and tame as many Mechanimals as we can. Fight hard for me, Thanatos. One Mechard is enough for someone like you. The Thanatos you guys have been searching for has already been tamed by Van Dyne. Don't you get it? If you and Evan lose to Van Dyne, then Evan gets handed over to him too. I have to keep my promise to Evan. I'll get him back and bring Thanatos with me as well. Next on Turning Mechard, Thanatos, Mechanimal